ஸ்கூல் மெமரிஸ் பார்ட் 3க்கு இன்னைக்கு நான் படிச்ச ஸ்கூலுக்கு போக போறேன். காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. 10th வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சு திடீர்னு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு காரணம் நான் 11th கேட்ட குரூப் எனக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு ஸ்கூல்ல தான் இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இங்க இருக்கிற என்வரான்மெண்ட்டும் அண்ட் டீச்சர்ஸும் தான். நான் முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல எப்படி ஒரு நேச்சுரலான என்வரான்மெண்ட் இருந்ததோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கூல்லயும் மரம் செடின்னு சொல்லிட்டு அழகான ஒரு என்வரான்மெண்ட் இருந்தது. காலேஜ் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கு? ரியலி இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் நான் வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் அழகாவும் புரியுற மாதிரியும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே நான் அவங்களை இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூலோட HM ரூம். எங்க ஸ்கூலோட HM குணசேகரன் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். ஈவன் நான் ஸ்கூல் முடிச்சு 2 வருஷம் ஆனாலும் வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்கும்போது எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இது எங்க ஸ்கூலோட மேல் அண்ட் ஃபீமேலுக்கான தனித்தனி ஸ்டாஃப் ரூம். அப்படியே மேல படிக்கட்டு ஏறி வந்து இந்த பக்கம் கடைசில பாத்தீங்கன்னா என்னோட 11th கிளாஸ் இருக்கும். அண்ட் இந்த ரோவோட சென்டர்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா எங்களோட 12th கிளாஸ். அப்படியே மேல ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா பிசிக்ஸ் லேபும் பாட்டனி லேபும் இருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல ஸ்டடீஸ்க்கு உட்கார வைப்பாங்க. அந்த ஒரு உட்கார இடத்துல பக்கத்துல கெமிஸ்ட்ரி லேபும் பின்னாடி கம்ப்யூட்டர் லேப்லாம் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூலோட ஸ்டேஜ். காலையில பிரேயரா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அது இந்த ஒரு இடத்துல தான் நடக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ஒரு நல்ல நண்பனை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல எனக்கு கிடைச்சவன் தான் யோகேஸ்வரன். இந்த ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. பட் இவன் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். டோட்டலி அவன் வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ். இருந்தாலும் எப்படி நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம்னு எங்களுக்கே தெரியல. நான் வந்த முத நாள் அன்னைக்கு இருந்த கொஞ்சம் இடத்துல உட்காரு ப்ரோன்னு சொன்னவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆவான்னு நான் அன்னைக்கு நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த ஸ்கூல்ல வெறும் 2 வருஷம் தான் படிச்சேன். ஆனா இங்க கிடைச்ச மெமரிஸ் எனக்கு ரொம்பவே அதிகம். என்னோட பிசிக்ஸ் மிஸ் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை உள்ளவன் சக்தி மிக்கவன் சாதனையாளன் என்னால் முடியும் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாகோட என்னோட ஸ்கூல் மெமரி சீரிஸ் நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, see you, bye.